ஹாய் ஹலோ மக்களே! இன்னைக்கு ஒரு முக்கியமான கோவில் தாங்க பார்க்க போறோம். இது முக்கியமானன்னு சொல்றத விட ஒரு பொக்கிஷம்னு சொல்லலாம். எங்கன்னா திருவையாறு ஐயாறப்பர் கோவில் தாங்க இன்னைக்கு வந்திருக்கோம். இந்த கோவில் பத்தி டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. திருவையாறு அப்படின்ற பேருக்கே ஒரு சிறப்பு இருக்குங்க. என்னன்னா 5 ஆறுகள் சூழ்ந்த இடம் தான் திருவையாறுன்னு சொல்லுவாங்க. என்னென்ன ஆறு? காவிரி, குடமுருட்டி, வெண்ணாறு, வெட்டாறு, வடவாறு. இந்த 5 நதியும் சேர்ந்து இந்த ஊரை சுற்றி ஓடுறதுனால தான் இந்த ஊருக்கு வந்து திருவையாறு அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. திருவையாற்றில் அமைந்துள்ள ஐயாறப்பர் கோவில் வந்து சிவபெருமானுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட மிக பழமையான தலமுங்க. இங்கே மூலவர் வந்து ஐயாறப்பர், அம்பாள் வந்து அறம் வளர்த்த நாயகி. 2 பேரும் சேர்ந்து அருள் பாலிக்கிறாங்க. இங்கே வந்து தேவார பாடல் ஒரு பாடல் இங்கே பாடியிருக்காங்க. சைவ சமயத்தில் மிகவும் முக்கியமான தலம்ங்க இது. இந்த கோவில் வந்து 1000 வருடங்களுக்கு மேலே ஒரு வரலாற்றை கொண்டு இருக்குங்க. இங்கே என்னென்னா சோழர், பாண்டியர்கள், விஜயநகர மன்னர்கள் போன்ற பல அரசர்கள் வந்து இந்த கோவிலுக்காக நிறையா விரிவுபடுத்துறது, அந்த மாதிரி நிறைய கல்வெட்டு பண்ணுறது, அது மாதிரி நிறைய செஞ்சுருக்காங்க. குறிப்பாக வந்து ராஜராஜ சோழனும் அவங்க குடும்பத்தினரும் இதுக்கு வந்து நிறைய திருப்பணிகள் செஞ்சுருக்காங்க. இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு தெரியுமா? என்னன்னா இதை வந்து வட கைலாயம் அப்படி இல்லைன்னா தட்சிண கைலாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தென்னகத்தின் கைலாயம் அப்படின்னு சொல்கிறாங்க. கைலாயத்திற்கு சென்று சிவபெருமானை தரிசித்த பலனை திருவையாற்றில் ஐயாறப்பரை தரிசித்தாலும் பெறலான்னு பக்தர்களோட நம்பிக்கைங்க. இன்னொரு சிறப்பு என்னன்னா சிவபெருமானோட வாகனமான நந்தி பகவான் வந்து பிறந்த தலனும் இந்த தலத்துக்கு வந்து ஒரு பெருமை இருக்குங்க. இதனால தான் நந்திக்கு வந்து இங்கே தனியாக ஒரு சிறப்பளிக்கப்படுது. இந்த கோவில் வந்து சுமார் 60,000 சதுர மீட்டர் பரப்பளவில் இருக்குங்க. இங்கே வந்து 5 பிரகாரம், அழகிய மண்டபம், பல சன்னதிகள், அப்புறம் புனித தீர்த்தங்கள்னு நிறைய பிரம்மாண்டமாக இருக்குங்க. கோவிலில் உள்ள அவ்வளோ சிற்பம் இருந்துச்சு. கல்வெட்டு எல்லாமே பார்க்குறதுக்கு அற்புதமாக இருந்தது. இது எல்லாமே வந்து சோழர்கள் கால கட்டிடக்கலையை தாங்க இன்றைக்கி நமக்கு காட்டுது. திருவையாறுனாலே நமக்கு ஞாபகம் வருது எதுங்க? கர்நாடக இசையில் மும்மூர்த்தி ஒருவராக இருக்க தியாகராஜ சுவாமிகள் வாழ்ந்ததும் சமாதி அடைந்ததும் இந்த திருவையாறில் தாங்க. இங்கே ஆண்டுதோறும் வந்து தியாகராஜ ஆராதனை. அங்கே அதுக்கு எல்லாருமே உலகத்துலேருந்து எங்கெங்கே இருந்தோ இசைக்கலைஞர் வந்து கலந்துக்கிட்டு மரியாதை செலுத்துவாங்க அவருக்கு. நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, அந்நியன் படத்தில் கூட எல்லாம் ட்ரெயினில் இந்த திருவையாறுக்கு தான் வருவாங்க பாட்டு பாடுறதுக்காக. அதே போல் இந்த கோவிலில் வந்து சப்தஸ்தான திருவிழா அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸுங்க. இங்கே 7 சிவாலயங்களில் உற்சவ மூர்த்திகள் வந்து கண்ணாடி பல்லக்கில் ஒன்றாக சந்திக்கிற நிகழ்வை தான் ஆயிரக்கணக்கான மக்கள்கள் வந்து பார்ப்பாங்க. இங்கே பூச்சொரிதல் அப்படிங்கிற விழா தான் வந்து முக்கிய அம்சம்னு சொல்கிறாங்க. இந்த கோயில் உள்ள போகும்போது அவ்வளோ மன அமைதி, ஆன்மீக நிறைவுன்னு அந்த இதெல்லாம் வந்து ஃபீல் பண்ண முடியுதுங்க. வரலாறு, ஆன்மீகம், இசை, கட்டிடக்கலை, பெயிண்டிங் இதெல்லாம் வந்து ஒரே இடத்துல வந்து பார்க்கும்போது அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு. இது வந்து உண்மையாகவே ஒரு அரிய திருத்தலம் தாங்க. கோவிலை சுற்றிட்டு ரொம்ப டயர்டாயிடுச்சுங்க. அங்கே ஃபுல்லாகவே வந்து நிறைய மரம் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி உட்கார்றதுக்கும் ஸ்பேஸ் இருந்துச்சு. அங்கே போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துருவோன்னு எல்லாரும் உட்காந்துட்டோங்க. அங்கேருந்து பார்க்கும்போது இந்த கோபுரம் வியூலாம் செம்மையாக இருந்துச்சு. உண்மையாகவே வந்து ஆச்சரியமாக இருந்தது எங்களுக்கு. நாங்கள் வந்து இந்த இடத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ½ அன் ஹவர் கிட்ட வரவே இல்லை. எல்லாமே ஒன்று ஒன்றும் நல்லா ரசித்து செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சூப்பராக இருந்தது. இதுதான் வந்து தலை விருட்சம். ஆனால் அது எங்களுக்கு என்ன மரம் என்னன்னே தெரியவே இல்லை. நாங்களும் அது வில்வமா என்னன்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம். வில்வம் தனியாக அங்கே வச்சுருந்தாங்க. இந்த இதில் வந்து கீழே வில்வம் வந்து பழம் விழுந்துருந்துச்சு. அதை தான் என் ஹஸ்பண்ட் போய் எடுத்துகிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ தலை விருட்சம் என்ன அப்படின்னு வாசலில் போய் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் அதுக்கு சான்ஸே கிடைக்கல எங்களுக்கு. இது தாங்க அந்த வில்வ பழமா காயான்னு தெரியல. அது அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு அங்கேயே வச்சுட்டு பசங்களை பார்த்தா ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறாளுங்க. பார்த்தீங்களா அந்த வானத்தோட ப்ளூ கலருக்கும் இந்த கோவிலோட கோபுரங்கள்லாம் மல்டி கலராகவும் பார்க்குறதுக்கே வந்து பிரமிப்பாக இருக்குல்லங்க. சூப்பராக இருந்தது. இவ தான் வந்து என் தங்கச்சி, அதாவது என் கொழுந்தனாரோட ஒய்ஃபு. நாங்கள் 2 பேரும் அங்கே நின்று ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். பசங்க இங்கேருந்து கிளம்பவே இல்லை. பசங்களை என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்ல ஸ்பாட்டுன்னு கூட சொல்லலாங்க. இந்த தூணெல்லாம் சுற்றி அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க. இந்த பல்லக்குலாம் உண்மையாகவே நான் இங்கே தான் பார்க்குறேன். இது வரைக்கும் நான் எங்கேயுமே பல்லக்கு பார்த்ததே இல்லை. அதே அந்த பழைய கால டைப்பில் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இங்கேருந்து இந்த வாசல் வழியாக கோபுரத்தை பாருங்களேன், சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு
வெளியில் வந்தால் ஒரு அதிசயம் நமக்காக இருக்குங்க. அதிசயம்னு இல்லை, ஒரு ஆச்சரியம் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னு நான் பின்னாடி சொல்கிறேன். இங்கே வந்து அந்த டைமிங்லாம் இருந்துச்சு. பசங்க வந்து அப்பா கூட சேர்ந்துட்டு ரீல்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாளுங்க. ஒரே ஆட்டம் தான். எவ்வளோ வேணால் ஆடுங்க, ஜாலியாக இருங்க அப்படின்னு பசங்களை நல்லா விளையாட விட்டாச்சு. அந்த வெயிலுக்கு வானம் வந்து ரொம்ப நல்லா பிரைட்டாக இருந்துச்சா, அதனாலேயே வந்து சூப்பராக இருந்தது இடம். இந்த ஆச்சரியம் சொன்னேன்லங்க, என்னன்னு பார்க்கலாமா? பார்த்தீங்களா? இதுதான் வந்து அந்த கோவில் யானை. இந்த யானை பேர் தர்மாம்பாள். யானையை பார்த்ததும் நானுமே வந்து சின்ன குழந்தையா மாறி கிட்டக்க போய் காசு கொடுக்கலாம், இல்லை வாழைப்பழம் கொடுக்கலான்னு போனேன். அப்புறம் பாகன் வந்து இல்லை கிட்ட போகாதீங்க, எட்ட இருந்தே பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. யானையும் வந்து கொஞ்சம் லைட்டாக சீறிக்கிட்டே இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் கோவில் பெல் அடிக்கும்போது தலையை ஆட்டி அது ரொம்ப அப்படியே மெய்சில் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு பசங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இன்னொரு இங்கே ஃபேமஸான இடம் இருக்குங்க. அதுதான் வந்து திருவையாறு அசோகா அல்வா. இது தாங்க இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு. அப்படியே கோவிலுக்கு ஆப்போசிட்டில் நேராக ஒரு கடை இருந்துச்சு. இதுதான் வந்து ஒரிஜினல் அத்தன்டிக் டேஸ்ட் உள்ள கடை அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு அங்கே போயிட்டு அல்வாவும் அசோகாவும் வாங்கிட்டு பசங்களுக்கு வந்து ஓமப்பொடின்னு சொல்லுவாங்க, அதுவும் இந்த கடையில் இருந்துச்சு. சரி எல்லாமே வந்து வீட்டுக்கு பார்சல் வாங்கிட்டு வந்தோம். எங்களுக்கு வந்து அல்வா நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அசோகா வந்து ரொம்ப பாசிப்பருப்பு நிறைய இருந்த மாதிரி இருந்தது. கொஞ்சம் டேஸ்ட் அந்த அளவுக்கு பிடிக்கல. ஆனால் அல்வா செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதெல்லாம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு ஒரு வழியாக கிளம்பிட்டோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்களும் ஃபேமிலியோட திருவையாறு கோயிலை வந்து ஒரு தடவை பார்த்துட்டு போங்க. பாய்.